வில்லி, கண்டன் என்று இரு சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் வேட்டையாடி வரும்போது கண்டன் வேங்கை புலி ஒன்றை துரத்தி செல்ல கண்டனை புலி கொன்று விடுகிறது. அதை அறியாத வில்லி தன்னுடைய தம்பியை தேடி செல்ல, வில்லி முன்பு காட்சி அளித்த பெருமாள் ஆலமரத்தின் அடியில் உள்ள புதருக்குள் வடபத்ர சாயி என்ற திருநாமத்துடன் காட்சியளிக்கப் போவதாக கூறி இந்த காட்டை அழித்து தனக்கு திருக்கோவில் எழுப்புமாறு சொல்லி மறைகின்றார். வில்லி புற்றுக்களும் புதரும் நிறைந்த இந்த பகுதியை சரி செய்து நாடாக மாற்றுகிறார். இந்த இடத்தில் வடபத்ர சாயிக்கு திருக்கோவில் அமைத்து வழிபாடுகளும் செய்கின்றார். புற்றுக்கள் நிறைந்த இடமாக இருந்தது. இதை திருத்தி வடபத்ர சாயி